நாம் இதுவரை என்ன பார்த்து வந்தோம் என்றால், வேண்டாம் என்று சொல்கிறவர்கள், அதாவது கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அடிமைகள் குறித்து பார்த்தோம். அடிமைகளாக இருக்கிறோம், கடவுளிடம் கடன்பட்டிருக்கிறோம். இருந்தபோதும் கடவுள் நம்மை அழைக்கிறார் அவருடைய குடும்பத்தில் சேர. அப்படி அழைக்கும் பொழுதும் நாம் அந்த அழைப்பை ஏற்று போகாமல் வேறு பல ஆசைகள் காரணமாக அவருடைய அழைப்பை நிராகரிக்கிறோம். அந்த நபர்கள் யார் என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா? மகாத்மா, மார்ட்டின், அந்த ஏஜி சபையினர் போன்றவர்கள், அதாவது அவர்களுடைய கோட்பாடுகள் போன்றவர்கள்னால் அந்த நபர்கள் நேராக இதெல்லாம் சொல்கிறதில்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கால்வாசி பேருக்கு, அநேகருக்கு, அந்த சபையை சேர்ந்த அநேகர், அந்த மதத்தை சேர்ந்த அநேகர், அவர்களுக்கு ஏறக்குறைய அனைவருக்குமே வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர்களுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் என்பது தெரியாது. அவர்களுடைய கோட்பாடுகள் இதையெல்லாம் இப்படி பொருள்படும் விதத்தில் சொல்கின்றன. அதுதான் இப்பொழுது பார்த்தோம், கோட்பாடு. அதுபோன்று இப்போ நாம் அடுத்து என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், யாருக்கு தான் கிடைக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அப்போ அருங்குடைநாதன் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார் அல்லவா? அதுக்கப்புறம் சத்பிரசாதநாதர் என்ற பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் யாவை எஜமான் சினமுற்று அவர் சத்பிரசாதனாரிடம் கூறியதாவது அப்படின்னு இப்போ ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், உரிமையாளர்னா எஜமான். அப்போ அவர் பேசுகிறார், யாவை எஜமான் பேசுகிறார். நான் என்ன திட்டமிட்டிருந்தேன் என்றால், எனக்கு உணவு பரிமாறுகிறவர்களான இவர்களைப் போல் எனக்கு நெருக்கமானவர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் மனித மரபை கடைப்பிடிப்பவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். வேண்டியவர்களுக்குன்னா தொடக்கத்தில் கடவுள் மனித மரபு சார்ந்திருந்தார் என்றும் சொல்லலாம். அதாவது மனிதர்களுள் யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாதவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் நல்லவர் என்று தேர்ந்தெடுக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தார் என்பது போன்று அந்த ஓமையில் வருகிறது. வேண்டியவர்களை அழைக்கிறார், அந்த விருந்து ஓமையில். ஆனால் அதை இங்கே எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதில் நல்லவர்களை முதலில் அழைக்கிறார். அது உறவுக்காரர்கள் போன்று அவர் நண்பர்கள் இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு தகுதியுடையவர்கள் என்று நினைத்து அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள், அதாவது இவர் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார் கடவுள். ஆனால் அவர்கள் பிரதி உபகாரமாகவோ ஆவது கடவுள் மீது அன்பு வைக்கவில்லை, கடவுள் குறித்து கவலைப்படக்கூட இல்லை அப்படி சொல்லலாம். அதனால் அவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. திட்டத்தை மாற்றிக்கொண்டு என்ன செய்கிறார் என்றால், பாவிகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறார். பாவிகள்னா யார்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துரோகம் செய்தால் அவன் அந்த மனித சட்டத்தை மீறுகிறான். எனவே அவன் பாவி என்று பார்க்கப்படுகிறான். அந்த பாவி கடவுள் பார்வையில் அவர்களெல்லாம் பாவிகள் அல்ல, கடவுளுடைய சட்டத்தை மீறுகிறவர்கள்தான். அதாவது இந்த கட்டளை, அவருடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்று கடவுள் கொடுத்த கட்டளையை மீறக்கூடியவர்கள்தான் கடவுளை பொறுத்தவரை பாவிகள். ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் மரக்கட்டை துரும்பு என்று இரண்டு இருந்ததில் இந்த வேண்டியவர்கள் எல்லாம் துரும்பை தன் கண்களில் எடுத்துக்கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். அதனால் இந்த வேண்டியவர்களாக இருந்த மகாத்மா போன்றவர்கள், மகாத்மா எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம், பெரியார்,
சமூக நீதிக்காக போராடியது. எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ளம்! அம்பேத்கர் இந்தியாவுக்கு அந்த செக்குலரிசம் என்று சொல்கிறோம் அல்லவா, மதசார்பற்ற ஒரு அரசியல் சட்டம் கொண்டு வந்ததும் ஒரு மிக உயர்ந்த உள்ளம் படைத்தவர். இப்படி உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் இருக்க ஒரு பக்கம், மறுபக்கம் பாவிகளை தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறார். ஏன் என்றால், இந்த பாவிகளுடைய கண்களில் தான் மரக்கட்டை இல்லை. அதாவது இவர்கள் மரக்கட்டையை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், துரும்பை காட்டி காட்டி ஒரு எரிச்சல் ஊட்டி எப்படியாவது கடவுளை மறுதலிக்க, கடவுளின் அழைப்பை மறுதலிக்க வைக்க பாடுபட்டு வரும்பொழுது இவர்களெல்லாம் பாவிகள் என்ற சூழ்நிலை வருகிறது. அதனால் கடவுள் நீதி கதையின் அடிப்படையில் கோர்வையாக வரும் பொழுது ஏன் பாவிகளை தேர்ந்தெடுத்தார் என்று காட்ட, இதை கோர்வையாக எப்படின்னா, முதல்ல அவங்கள யோசிக்கிறார், அதன் பின் பாவிகளை தேர்ந்தெடுக்க முடிவெடுக்கிறார் என்று சொன்னால்தான் அந்த நீதி புரியும்.